சென்னையில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தான் கலந்து கொள்ளவில்லை என்று வெளியான தகவலுக்கு வெளிப்படையாக பேசி விளக்கமளித்துள்ளார் விசிக தலைவர் திருமாவளவன். விரிவான பின்னணியை பார்க்கலாம். டிசம்பர் 6ஆம் தேதி அந்த புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கர் குறித்தான புத்தக வெளியீட்டு விழா நீங்க பங்கேற்கிறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்களா? உங்களோட அந்த புத்தக வெளியீட்டு அந்த ஆட்கள் தரப்புல இருந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. வரும் டிசம்பர் 6ஆம் தேதி அன்று சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட இருக்கிறது. இந்த நாளில் அம்பேத்கர் குறித்த கட்டுரை தொகுப்புகள் அடங்கிய விரிவான புத்தகம் ஒன்றை தனியார் வார இதழ் வெளியிட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பார்கள் என்று சில தினங்களுக்கு முன்பு தகவல் வெளியாகின. கடந்த மாதம் நடந்து முடிந்த தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கட்சிகளுக்கு கூட்டணி கதவை திறந்து வைத்திருந்தார் விஜய். நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். இந்த நிலையில் இப்போது இருக்கும் அரசியல் சூழலில் திருமாவளவனும் விஜயும் ஒரே மேடையில் பங்கேற்பது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கான சமிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதனை திமுக தலைமை விரும்பவில்லை என்று தெரிகிறது. இதனால் புத்தக வெளியீட்டு விழா முன்பே எடுத்த முடிவுதான். இருப்பினும் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அந்த விழாவில் பங்கேற்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் திருமாவளவன். மறுபுறம் தமிழக வெற்றிக் கழக தரப்பிலிருந்து விஜய் பங்கேற்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இதற்கிடையே புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயுடன் ஒரே மேடையில் திருமாவளவன் பங்கேற்பதை கூட்டணி தலைமையிலான திமுக விரும்பவில்லை என்றும், இதனால் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்பதை தவிர்க்கிறார் என்றும் தகவல் வெளியானது. மறுபக்கம் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியா என்று கேட்கும் போதெல்லாம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற என்ன அவசியம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார் திருமாவளவன். ஆனால் நேற்றைய தினம் பழனிக்கு சென்று பல்வேறு நிகழ்வுகளில் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியா என்று கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என்று ட்விஸ்ட் கொடுத்தார். அதேபோல் புத்தக வெளியீடு நிகழ்வில் பங்கேற்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. புத்தகம் வெளியிடும் நிறுவனத்தோடு பேசிய பிறகு இதனை அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் பதிலளித்துள்ளார். டிசம்பர் 6ஆம் தேதி அந்த புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கர் குறித்தான புத்தக வெளியீட்டு விழா நீங்க பங்கேற்கிறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்களா? உங்களோட அந்த புத்தக வெளியீட்டு அந்த ஆட்கள் தரப்புல இருந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆனந்த விகடன் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அவர்களோடு நான் பேசிய பிறகு இந்த முடிவை அறிவிப்பேன்.